Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Yasmi. Uh, Last time வந்து நாங்கள் more than 1 year ago எங்களோட அப்டேட் செஞ்ச நாங்கள் for Yasmi. இதுலேருந்து நாங்கள் ஃபாப்ஸாக போகிறது. அப்போ வந்து நான் நினைக்கிறேன் இதில் எங்கேயோ இருந்த நாங்கள் இந்த ஏரியாவில் இதில் எங்கேயோ இருந்த நாங்கள் அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் அப்சைட் போயிருக்கிறோம் அதான் வந்து எங்களோட ஹையஸ்ட் அந்த ப்ராபிலிட்டியாக இருந்தது நாங்கள் அப்சைட் தான் போக முடியும் as long as வந்து நாங்கள் இந்த இன்வாலிடேஷன் வந்து டச் பண்ண மாட்டோம்ண்டு அண்ட் உங்களுக்கு தெரியுது நாங்கள் ஒரு நாளும் இந்த ஃபோர்த் வைஃப் இன்வாலிடேஷன் வந்து டச் பண்ணல அதுக்காண்டி நாங்கள் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்க்குறோம் எங்களுக்கு வந்து ஒரு பிகர் ஸ்ட்ரக்சர் டு டவுன் சைட் நடந்தால் தான் பெயின் ஒரு கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் நடந்தால் தான் நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு தெரியுது ஒரு நாளும் அப்படி எங்களுக்கு கிடைக்கல அண்ட் இதில் வந்து நாங்கள் ஃபார் அப்சைட் போய் பார்த்துருக்குறோம் அதை உங்களுக்கு இந்த அம்புக்குறியெல்லாம் இல்லை போட்டிருக்கிறேன் அதை வந்து நான் இப்போ எங்களோட வீடியோஸ்ன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து எங்களோட டார்கெட் எழுதாமல் இருக்கணும் ஒரு 0.5 ஃபிபனாச்சியில் இருந்தது அதுவும் நாங்கள் டச் பண்ணி பிரேக் பண்ணிட்டோம் இந்த ஏரியாவில் பெயின் ஒரு 0.382 ஃபிபனாச்சியும் இருந்து அதுவும் நாங்கள் டச் பண்ணி பிரேக் பண்ணிட்டோம் அதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் ஹேப்பன் பண்ணுமெண்டு அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் நைஸ்லியாக எங்களோட கோல்டன் பாக்கெட்டை நாங்கள் இதில் டச் பண்ணிட்டோம் டேக்கிங் ஃப்ரம் திஸ் ஹை டு திஸ் லோ எடுத்து நீங்கள் என்றால் உங்களுக்கு வந்து இப்போ இந்த கோல்டன் பாக்கெட் டார்கெட் கிடைக்குது எலிட் வேஃபில் வந்து இது ஒரு வெரி பிக் டார்கெட் இல்லை வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டிக்கு சப்போர்ட் ஈவன் இப்போ நீங்கள் அப்சைட் இப்படி பார்க்குறீங்க என்றால் இதில் இந்த இடத்த நீங்கள் என்றால் ஸோ அதனால் இப்போ சரியா உங்களுக்கு காட்டுறேன் என்றால் இது இந்த செகண்ட் வைஃப் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்டோட இந்த லோவில் இருந்துட்டு டு த ஹாய் எடுத்து நீங்கள் என்றால் உங்களுக்கு தெரியுது இந்த கோல்டன் பாக்கெட் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணலாம் அதை மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் பண்ணலாம் இப்போ இதில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நாங்கள் நைஸில் இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டோம் இதை நாங்கள் எதிர்பார்த்தனாங்க இதெல்லாம் டார்கெட்டாக இருக்கலாம்ட்டு அண்ட் இதுலேருந்து இப்போ நாங்கள் ஃபார் டவுன் செட் வந்துட்டோம் இதான் இப்போ வந்து நான் நினைச்சுருக்கிறேன் இந்த ப்ராபபிலிட்டிஸ் நடந்து கொண்டிருக்கேன் ஸோ அதென்றால் நாங்கள் ஒரு டாப் செஞ்சிட்டோம் மேபி ஃபார் யாஸ்மி இந்த சினாரியோவில் இப்போ நாங்கள் வந்து இதுலேருந்து ஃபார் டவுன் செட் ஃபார் வர்றோம்ன்ட்டு நான் நினைச்சுருக்கிறேன் ஸோ இந்த பேரிஷ் சினாரியோவில் நாங்கள் இப்போ ஒரு ஏஇ முடிச்சிட்டோம் இப்போ ஒரு பிஎம் இதில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு சி வேவ் ஃபார் டவுன் சைட் வர்றோம் டார்கெட்ஸ் வந்து இதுக்கு வெரி லோ டார்கெட்ஸ் ஸோ இது வந்து பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பிட்காயினுக்கு உங்களுக்கு தெரியுமெண்டா நாங்கள் ஒன் மோர் ஹாய் ஒரு ப்ளோ ஆஃப் டாப்பில் நடந்துட்டு நாங்கள் இப்போ இன்னொரு பிக் பேர் மார்க்கெட் எதிர்பார்க்குறோம் ஃபார் பிட்காயின் அதுவும் வந்து மேபி யாஸ்மிக்கு இப்போ தொடங்கலாம்னு நான் நினைச்சுருக்கிறேன் இந்த சினாரியோவில் அதான் வந்து இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு ஹோல்ட் பண்ணணும் அந்த டார்கெட்ஸ் வந்து பெனியில் வந்து 0.00046லேருந்து டு 0.00014 மட்டும் நாங்கள் வந்துட்டு பெனிலேருந்து ஒரு ரிவர்ஸில் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் பட் அது நடக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ஹோல்ட் பண்ணணும் ஸோ இதான் வந்து எங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது வந்து இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு காமன் டார்கெட் வந்து இந்த 0.786 ஃபிபனாச்சிலேருந்து 0.5லேருந்து மினிமம் டார்கெட் வந்து 0.382 அண்ட் இந்த 886 ஃபிபனாச்சி வந்து ஒரு இன்வாலிடேஷன் மாதிரி இன்வாலிடேஷன் சொல்லலாது என்றால் அவ்வளோ ஹாயாக வந்து போன என்றால் யூஸ்வலாக வந்து ஒரு செகண்ட் வேவ் டார்கெட் இல்லை ஸோ அது ஒரு 1 2 என்று கால் பண்ணுறது பெயின் வந்து ப்ராபபிலிட்டிஸில் டீக்ரீஸ் பண்ணும் பட் நாங்கள் முதல் இதை பிரேக் பண்ணிவிட்டு அண்ட் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணியா தான் நாங்கள் அப்சைட் பார்க்கலாம் இதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஏபியும் சியும் செஞ்சுட்டு அப்சைட் போகலாம் அதான் வந்து எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 0.886 ஃபிபனாச்சி பிரேக் பண்ணிவிட்டு சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணினாங்க என்றால் நாங்கள் இப்போ ஸ்டில் ஒன் மோர் ஹாய் வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோவில் எதிர்பார்க்குறோம் பட் இந்த சினாரியோவில் இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஹோல்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு பேரிஷ் சினாரியோ பார்க்குறீங்கன்னா இல்லாட்டிக்கோ நீங்கள் ஈவன் ஷார்ட் பொசிஷன் இல்லாட்டி நீங்கள் ஒரு பேர் என்றால் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து உங்களுக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரும் ஸோ அதான் இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் நாங்கள் இதை ஹோல்ட் பண்ணினாங்கள் என்றால் நாங்கள் இப்போ ஃபார் தேர்ட் வேவ் ஃபார் டவுன் சைட் இதுலேருந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த சினாரியோ ஸோ இதில் உங்களுக்கு தெரிந்தாங்க இல்லை ஒரு ஏ இப்போ ஒரு பி கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் பியில் ஒரு ஏபிசி செஞ்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட்லேருந்து பார்க்குறோம் இது வந்து இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பேரிஷான சினாரியோ ஒரு புலிஷான சினாரியோ வச்சுருக்கேன் இது வந்து இப்போ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதில் வந்து நாங்கள் ஸ்டில் ஒரு 1 2 இப்போ எல்லாம் ஒரு 3 இதில் முடிச்சுட்டு இப்போ ஒரு 4th வேவ் இதில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஸ்டில் ஒரு 5th வேவ் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இதில் வந்து நாங்கள் ஸ்டில் ஒன் மோர் ஹாய் செஞ்சுட்டு பெயிண்ட் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நாங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லாம் கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டில் ஸோ எல்லாம் ஒரு 1 இதில் முடிச்சுட்டு பின் ஒரு கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் 2ல் முடிச்சுட்டு பின் ஒரு தேர்ட் வேஃபுக்கு ஃபார் அப்சைட் போகலாம் அதான் வந்து இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு ஒன் மோர் ஹாய் நடந்தால்
இது வந்து அப்படி நாங்கள் லேபிள் பண்ணலாம். எல்லாம் 1, 2, 3, 4, 5. பட் இப்போதைக்கு இது லோ ப்ராபபிலிட்டி. ஏனென்றால், இதில இப்ப நீங்க வந்து ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட்டோட நீங்க பார்த்தனீங்கள் என்றால், ஃப்ரம் திஸ் லோ டூ திஸ் ஹை இந்த 1 வேவ் கடத்தினீங்கள் என்றால், அண்ட் உங்களுக்கு இதுல தெரியும் எங்களுக்கு 2 886 ஃபிபனாச்சி டச்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு ரேர் டார்கெட் ஃபார் அ செகண்ட் வேவ். ஸோ அதான் வந்து இது வந்து அப்படி கால் பண்ற ஒரு 1, 2 வந்து லோ ப்ராபபிலிட்டி. ஏனென்றால் சொல்லிய மாதிரி ரேர் டார்கெட் வந்து ஃபார் 886 ஃபிபனாச்சி. ஸோ இதுலேருந்து நாங்கள் ஒரு இம்போசிட் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து யூஸ்வலாக வந்து வெரி வெரி ரேர். பட் இன்வாலிட் இல்லை, ஜஸ்ட் ரேர்ன்னு சொல்லலாம். அதான் வந்து இப்போதைக்கு இது வந்து எனக்கு லோ ப்ராபபிலிட்டியாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த சினாரியோலே நாங்கள் இந்த சினாரியோலே நாங்கள் இந்த சினாரியோ நாங்கள் ஒன் மோர் ஹை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் எல்லாம் ஒரு A, B இப்போ 1, 2, 3, 4, 5, 4, 5. ஸோ அதென்றால் 1, 2, 3 இப்போ இதில் ஒரு 4 இது இப்போ ஸ்டில் ஒரு 5th வேவ் செஞ்சுட்டு இதில் B வேவ் வந்து இதில் இங்கே முடிச்சுட்டு ஸோ மேபி இந்த 0.786 ஃபிபனாச்சி இதில் டார்கெட் இருந்துட்டு பேண்ட் வந்து நாங்கள் ஃபார் டான் சைட் இந்த டார்கெட் ஏரியாவுக்கு வரலாம். அதான் இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதான் எங்களுக்கு ஒரு எல்லா ப்ராபபிலிட்டிஸும் ஷிஃப்ட் பண்ணும். இதை நாங்கள் பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் ஆல் பண்ணினாங்க என்றால் அப்படியே இந்த சினாரியோ இன்ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டில் ஒன் மோர் ஹை செஞ்சுட்டு பெயிண்ட் ஃபார் த ஆன்சர் வரலாம்ட்டு. இப்போ அதுலேருந்து நாங்கள் சொல்லணும் இது எல்லாம் கரெக்ட் ஸ்ட்ரக்சர் தான். எல்லாம் ஒரு 1, 2 சொல்லிட்டு பெயிண்ட் ஃபார் அப்செட் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டிக்கு இந்த சினாரியோவில் நாங்கள் ஏபி எல்லாம் 1, 2, 3, 4, 5 செஞ்சுட்டு பெயிண்ட் இதுலேருந்து நாங்கள் ஒரு பிக் இம்போசிட் ஸ்ட்ரக்சர் செய்கிறோமா. அதன் வந்து இப்போ எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ரிட்ரேஷன் இல்லை நடக்க எங்களுக்கு வந்து இது என்ன ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்குதுன்ட்டு நாங்கள் பார்க்கணும். பட் அதுக்கு முதல் வந்து இதான் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதை நாங்கள் ஹோல்ட் பண்ணி நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு தேர்ட் வேவ் ஃபார் டான் சைட் எதிர்பார்க்கலாம். அதான் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரும். இதில் என்ன நடந்துட்டு இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்றால் அப்படியே நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 0.66 இந்த ஃபிபனாச்சி பெயிண்ட் ரெலவெண்ட்டாக வரும். இதே நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் அப்படியே நெக்ஸ்ட் டார்கெட் 0.786 ஃபிபனாச்சி. இதே நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்னா 886 ஃபிபனாச்சியை டச் பண்ணினாங்கன்னா அப்படியே ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லாம் இந்த லோவில் இருந்து எல்லாம் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர். தேர்ஃபோர் நாங்கள் வந்து ஸ்டில் ஃபார் டவுன் சைட் வந்துட்டும் நாங்கள் இப்போ ஸ்டில் ஃபார் அப் சைட் பார்த்துட்டுருக்கிறோம். ஏன்னா இந்த 886 ஃபிபனாச்சி வந்து ஒரு ரேர் டார்கெட் ஃபார் அ செகண்ட் சொல்லிய மாதிரி. இப்போ இதுலேருந்து நீங்கள் இதுலேருந்து எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு இந்த 86 ஃபிபனாச்சி டச் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பெர் சினாரியோ பார்க்குறீங்களா அதென்றால் நாங்கள் இப்போ ஸ்டில் ஃபார் டவுன் சைட் வந்த என்றாலும் நாங்கள் ஸ்டில் ஃபார் அப் சைட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் புல் மார்க்கெட் இந்த ஆல் டைம் ஹை எடுப்போம்ட்டு. அதான் இப்போ எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெவல்ஸ் எல்லாம் நாங்கள் ஹோல்ட் பண்ணணும்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் ஸ்டில் ஃபார் டவுன் சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து நான் 1 year ago லாஸ்ட் அப்டேட் செய்ய நாங்கள் வந்து இந்த மூவ் அப் சைட் எதிர்பார்த்துனாங்க. இந்த ஏரியாவுக்கு வரவங்கட்டு இதுலேருந்து இப்போ நாங்கள் ஃபார் டவுன் சைட் போகலாம்ட்டு. அண்ட் இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி நாங்கள் ஒரு 1, 2 நம்ம ஒரு 3, 4, 5 இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இதான் இப்போ எங்கள்ட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதை நாங்கள் பிரேக் பண்ணி நான் இந்த 886 ஃபிபனாச்சியை அப்படியே ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டில் ஒன் மோர் ஹை வந்து செய்யலாம்ட்டு இந்த சினாரியோவில். இல்லாட்டிக்கு இதில் இந்த பி ஒய்ஃபை வந்து இங்கே இதில் மேலே போடலாம். இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 0.66 ஃபிபனாச்சி, இப்போ இந்த 0.786 ஃபிபனாச்சி, இப்போ ஈவன் வந்து இந்த 0.886 ஃபிபனாச்சியும் எல்லாம் டார்கெட்டாக இருந்துட்டு இப்போ ஒல்லியில் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறோம். கரெக்டிவாக இருக்குதா நாங்கள் இப்போ புல்லிஷ் கண்டினியூஷன் பார்க்குறோம் ஃபார் அப்சைட். இதெல்லாம் இம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸ்ண்டா நாங்கள் இப்போ ஸ்டில் நாங்கள் ஃபார் டவுன் சைட் எதிர்பார்க்குறோம் இந்த ஏரியாவுக்கு. அது வந்து இப்போ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நாங்கள் ஹோல்ட் பண்ணினாங்க என்றால் நாங்கள் ஸ்டில் ஃபார் டவுன் சைட் தான் பார்த்துட்டுருக்கிறோம். இதான் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. ஆனால் அதான் சொல்லிய மாதிரி இதை நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால் இல்லாட்டி பிரேக் பண்ணினாங்க என்றால் அப்படியே ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணும் புலிஸ் சினாரியோக்கு. ஸோ நினைக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Until next one, hopefully see you soon. Take care. Bye.